ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதுக்காக தான் நான் சேலை வாங்கி வச்சிருந்தேன். இப்ப சந்தோஷம் தானே? அம்மா, அது அந்த சேலை கொஞ்சம் டேமேஜா இருந்தது. அதான் நான் கடைக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். டேமேஜா? நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேனே, அதுல எப்படி? இல்லம்மா, நீ வேற எந்த சேலையோ நினைச்சிட்டு தப்பா சொல்ற. இல்லம்மா, நான் தான் கொடுத்து விட்டேன். எனக்கு தெரியாதா? என்னமோ அத்தை, எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்க கையால சாரி வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லத்த. ஏமா அப்படி சொல்ற? இங்க வந்தா வெற்றியும் இருக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, இந்த சாரி கூட எனக்கு கிடைக்கல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதோ வந்துடுறேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். எனக்கு மனசே சரியில்லை. சாரி அத்தை. இருமா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு கூப்பிட்டுட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க ஏன் அத்தை மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? பரவாயில்ல அத்தை. அத்தை, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுமா. வெற்றிக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அத்தை? எனக்கும் வெற்றிக்கும் நிஜமாவே கல்யாணம் நடக்குமா? ஏன்னா முதல் நாள்ல இருந்தே எதுவுமே சரியில்லை அத்தை. இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நான் 4 நாள் அழுதுட்டு நான் எப்பவும் போல நார்மல் ஆயிடுவேன். மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு அப்புறமா வெற்றி இல்லைன்னு சொன்னா என்னால அது தாங்க முடியாது அத்தை. பூஜா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோ. உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது இந்த ரங்கநாயகி. என் உயிர் போனாலும் என் வாக்கு மாறாது. வெற்றியும் அப்படிதான். என் பேச்சை என்னைக்கு அவன் மீற மாட்டான். என்ன பார்த்தோன்னு சத்தம் அப்படியே உள்ள போகுது. ஏய், உன்னை பார்த்து சத்தம் எதுக்கு உள்ள போனோம்? முதல்ல சொல்லு, நீ எதுக்கு வந்த? நான் தான் சொன்னேன்லடா, இங்க வேணாம், எங்கேயாச்சும் பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு. நீ தான் இங்க வரணும்னு ஒத்த காலில் நின்ன. இப்ப பாரு, இதெல்லாம் எனக்கு தேவையா? சுமார் மாமா. சக்தி, மீனாட்சி அம்மா கையில சாப்பிடணும்னு இவன் தான் என்னை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு. நான் இங்க சாப்பிடக்கூடாதா? அக்கா பசிக்குதுக்கா. சரா, உனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க போல இருக்கு. நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். சங்கிலி, உட்காரு. அக்கா, என்ன வேணுமோ பரிமாறு. இங்க பாருடா, ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கிற வேலைய பாரு. இவன் கூட சுத்தின அவ்வளவுதான். என் மேல சக்திக்கு எவ்வளவு பாசம் பத்தியா? சங்கிலி சக்தி முன்னாடி பண விஷயத்த பேசினா என்னம்மா பண்றது? சண்முகம், சீக்கிரம் சாப்பிட்டு காலேஜுக்கு போற வழிய பாரு. டைம் ஆச்சுல்ல? அவன் இன்னைக்கு காலேஜ் எல்லாம் போல. என்னடா சொல்றான் இவன்? ஆமாக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டல. அதான் நேத்து உங்க அம்மா வந்திருந்தாளே, ஃபீஸ் கட்டலையா? உன் கூட சண்டை போட்டுட்டு அம்மா ஃபீஸ் கட்டாமலே போயிட்டாங்க. அதுக்கு என்ன, இன்னைக்கு போய் கட்ட வேண்டியதானே? அதுக்கு பணம் வேணும்ல, ரொம்ப கஷ்டம். நாங்க ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்திருந்தோம், அவங்க திருப்பி தராம யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி ஏமாத்துறாங்க. இல்ல யமுனா, அவங்க பணம் தர வரைக்கும் இவனால காலேஜ் போக முடியாது. பாவம் சண்முகம். என்ன யமுனா நான் சொல்றது?
டேய், இதுக்கு தான் சொல்றேன் இவன் கூட சேராதன்னு. இவன் சொல்றது ஏதாவது புரியுதா? இவனா? டேய் இவன் எதுக்குடா இங்க வரான்? அதானே அண்ணே, இவன் தானே உன் லவ்வுக்கு எதிரி. இவன் நாள் தட்டு தட்டி அந்த மெஸ் பக்கமே போக விடாம பண்ணணும்னே. இன்னொன்னு, இவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான். சரி இரு, முதல்ல அவன் எதுக்கு வந்திருக்கான்னு பாப்போம் வா. ஐயோ அண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாதண்ணே. நீ இங்கே இரு. நீ கீழே வந்தனா ரங்கநாயகம்மா பையன் தெரிஞ்சிடும். நான் போய் பேசுகிறேன். நீ இருக்குடா உனக்கு. ஹலோ, எஸ்கூஸ் மீ, 1 minute. இங்க வாங்க. ஹலோ, நீ எங்க? இங்க நீங்க ஆமா, நீங்க எங்க இங்க? அத நான் கேட்கணும். நீ எங்க? இங்க அது எனக்கு அவசரமா பணம் கொஞ்சம் கடனா தேவைப்படுது. அதான் ரங்கநாயகி அம்மா வீட்டுல பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். கடன் கேட்டு வந்தியா? கடன்னா எவ்வளவு? 10 லட்சம். எவ்வளோ? 10 லட்சம். ஏதோ என் காதுல கொஞ்சம் கேக்குது. உன்னோட சொல்லு. 10 லட்சங்க. 10 லட்சம். 1000 ரூபாய் கடைவாங்க. இங்க 4 நாளா லோன்னு அலைவாங்க. உனக்கு எப்படி 10 லட்சம் தருவாங்க? ஏங்க, நான் கேட்டு பாக்குறேனே, எனக்கு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை? நம்ம கணக்குல போறாருல, அவர்கிட்ட கேட்டுருவோம். யோ தண்டா. ஏய் என்ன? போதண்ணே, வாங்கண்ணே. இவர் உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? என்ன? கேக்குறேங்க, சொல்லு. சார், எனக்கு பணம் அவசரமா தேவைப்படுது. யார் நீங்க? எந்த ஊர்ப்பா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. திடீர்னு வந்து பணம் கேட்டா என்னப்பா அர்த்தம்? இவருக்கு என்ன நல்லா தெரியும். ஐயோ சார், நான் இங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். அப்படியா? சரி, இங்க பாரு, அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னா அம்மாட்ட கேட்டு பாக்குறேன். ஒரு 10 லட்சம் போதுங்க. 10 லட்சமா? அவ்வளோலாம் தர முடியாதுப்பா. நான் என்னமோ 10,000 5,000 நினைச்சிட்டேன். சார், வட்டியை பத்தி யோசிக்காதீங்க. அதெல்லாம் கரெக்டா டைமுக்கு கொடுத்துருவேன். என்னோட சேலரி ஸ்லிப்லாம் கூட இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்களேன். 500 1000க்கு திண்டாடுறாங்க. அதுக்கோசரம் 10 லட்சம் தர முடியாது. நல்ல ஆளு சார் நீங்க. சார் கேட்டல, கிளம்பு. 500 ரூபாய் 5 நாளா கேட்டுக்கிட்டு அதுவே தரல. எங்களுக்கு 10 லட்சம் வேணுமா? அண்ணா, இதுல அந்த நீதிமணி பேர் தானே இருக்கு. நீதிமணியோட பொண்டாட்டி பேரு மீனாட்சின்னு போட்டிருக்கு. அண்ணா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. பாரு, உன் முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. அண்ணா, பூஜா வரும்போது நீ வீட்ல இருக்கணும் தானே அம்மா சொன்னாங்க. அதுக்குன்னு எப்பவுமே வீட்ல இருப்பியா? இது அம்மா மேல இருக்க கோவமா, இல்ல உன் ஆளை பார்க்க முடியலன்ற வருத்தமா? அம்மா மேல நான் என்னைக்குமா கோவப்பட்டிருக்கேன்? அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. மனசே சரியில்லை. அண்ணா, என்ன யோசனை? இல்ல, ஒரு நாள் அவளை பார்க்கலனாலே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீ எப்படிதான் இவ்வளவு நாள் மாமாவை பார்க்காம பேசாம இருக்கியோ? இவ்வளோ நாள் உன் வழியெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்துட்டோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, சரியா? தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, சொல்லுமா. பூஜா அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே வரா. எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும், இல்லனா எல்லையே மீறி போயிடும். அம்மா, நீ சாப்பிட்டியா? வெற்றி, இதாண்டா சான்ஸ், எப்படியாவது வாங்கிரு.
உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அண்ணன் போய் வாங்கிட்டு வந்துட்டா? வேணாம்மா, ஐஸ்கிரீம் வேணாம். அது உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். சாக்லேட்டு இதெல்லாம் அந்த மெஸ்ல கிடைக்குமாண்ணா? ஆமாமா, மெஸ் போன் நம்பர் இருந்தா இப்ப நம்மளே கால் பண்ணி கேட்டுறலாம். ஆனா இப்பன்னு பாரு, நம்பர் இல்லாம போச்சு. உங்ககிட்ட இருக்குல்ல, ஒண்ணு செய்யலாமா? நம்ம ஏன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கால் பண்ணி கேட்க கூடாது? என்ன சொல்ற? ஏன் நம்ம வீட்டு பக்கம் வர கடையே இல்லையா? அந்த மெஸ்லயே தான் வாங்கணுமா? கண்டுபிடிச்சா? ஆமால பா, என்னமா யோசிக்கிற நீ? சான்ஸே இல்லப்பா. ஹலோ 98. அதேதான். இப்ப வந்து அண்ணன் கிட்ட நம்பரை சொல்லுவியா? அண்ணன் போன் பண்ணி உங்க அண்ணிக்கிட்ட லவ் சொல்லுவாப்லையா? எப்படி நம்பர் சொல்லணும்னா நேருக்கு நேரா நின்னு கண்ணு பார்த்து சொல்லணும். அவ கண்ணை பார்த்தாலே எனக்கு பேச்சே வராதுமா. சரி, நீ முதல் நம்பர் கூட, நான் அதை அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, ஷேர் பண்ணிக்கோ. நீ சொல்லு. அண்ணன் மனசுலயே எழுதிக்கிறேன். பாரா 98. அதான் ஏற்கனவே தெரியுமே. மேல சொல்லு, மேல சொல்லு. சரி சரி 46. 9846. இது சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா. அந்த இடம் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தாமா. இந்த பத்திரத்துல ஒண்ணும் இல்லம்மா. இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவ்வளவுதான். உங்க அம்மா கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருமா. இல்ல, என்னால இதெல்லாம் முடியாது. என்னம்மா நீ அப்பாவோட நிலைமையை இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறியம்மா. நீ பாட்டுக்கு படக்குன்னு முடியாதுன்னு சொல்லிட்ட. உன்னைய விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? நீ எனக்கு பொண்ணுமா. நீ பிறந்தப்ப இந்த கையால தூக்குனப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? ஆமாமா, எத்தனை புள்ள பிறந்தாலும் புள்ள மாதிரி வருமாமா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இத பண்ண முடியாதுப்பா. சரிம்மா, வேணாம் வேணாமா. திடீர்னு வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா நீ எப்படி வாங்கிட்டு வருவ? வேணாம். இந்த அப்பாவுக்கு வேற வழி இல்லம்மா. தூக்கு போட்டு சாகுறமா. நான் எங்க போவேன்? எங்க போறது? சாக வேண்டியதுதான். ஐயோ ஐயோ, அழாம இருங்க. வேற என்னமா என்ன பண்ண சொல்ற? நான் செத்தா அவ அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமா. என் சாவுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம்னு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாமா அவன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நாண்டுகிட்டு தொங்குறதாமா. தினம் இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு உயிரை எடுக்கிறாமா அவன். என் நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேமா. எப்படியாவது உங்க அம்மாட்ட சொல்லி இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துருமா. அப்புறமா நான் புஷ்பாவை சமாதானப்படுத்தி இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டேமா. அதுக்கு நான் பொறுப்புமா. நான் பொறுப்பு. உன் மேல சத்தியமா. சொல்றத புரிஞ்சுக்கம்மா. கோர்ட்டு கேஸ்னு போனா உங்க வாழ்க்கையில வீணா போயிருமா. அதுக்கு தாமா சொல்றேன், இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாமா. அப்ப நான் சாக வேண்டியதாமா. நான் சாகுறேன் இல்ல எங்கேயாவது போறேன். என்னைத்தான் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, நான் எதுக்கு இருக்கணும்? என்னையா சொன்ன? அது பொம்பளை புள்ள வேணான்னு தானே ஏன் பின்னாடி வந்த? இல்ல புஷ்பா. அது என்ன, பொண்ணை பத்தி பேசும்போது உன் கண்ணுல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. அந்த பொண்ணுக்காக தானே சிகரெட்டை விட்ட? எதையும் மறக்க மாட்டா இந்த புஷ்பா. ஐயோ, அதெல்லாம் அப்ப. இப்ப பாரு எவ்வளவு சிகரெட் குடிச்சிருக்கேன்னு. ஆமா, ஏன் பொண்ணுன்னு இவ்ளோ பேசுறியே. அவ கையெழுத்து வாங்கிடுவாளா? கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவா புஷ்பா. அவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா?
கரெக்ட் தான். பாசக்கார பொண்ணு இல்ல? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. அவ முன்னால நான் போட்ட வேஷம். அந்த நம்பிக்கையில சொல்ற, நிச்சயமா கையெழுத்து வாங்கிடுவா. வேஷமா? அப்படி என்ன பண்ண? இந்த வேலை மட்டும் நடக்கலைன்னு நான் தூக்குல தொங்கிடுவேன்னு சொன்னேன். அப்படியே பயந்துட்டா. ஓ, கண்டிப்பா அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கிடுவா. அப்படி சொல்லிருக்கியா? ம். வா. எங்க புஷ்பா? நான் தான் சாப்பிட்டேனே. ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். என்னடா ம். என்னவா இருக்கும்? நீ தூக்கு போட போறேன்னு சொன்னதுக்கே அவ அவ்வளவு பயந்தானா? அது நிஜமாக்கிட்டா? ஏய், புஷ்பா, இது என்ன புஷ்பா இது? பயப்படாத, இப்போ இல்ல. ஒருவேளை அந்த மீனாட்சி பத்திரத்துல கையெழுத்து போடலன்னு வெச்சுக்கோ, நீ சொன்னதை நான் செஞ்சு காமிச்சிருவேன். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன் மாமா. வந்துடுறேன் இரு. புஷ்பா, நான் யமுனாட்ட எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அவ கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவா புஷ்பா. உன்னை நம்ப முடியலையே. எதுக்கும் நானே போய் இன்னும் கரெக்டா சொல்லிட்டு வரவா? எங்க போற புஷ்பா? என் சக்காலத்து வீட்டுக்கு. இந்தா, இத நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் வரேன். கையெழுத்து வாங்குறியா இல்ல உங்க அப்பா தூக்குல தொங்கறத பாக்க போறியா? இந்த விஷயத்த மறைச்சு பிரயோஜனமே இல்ல. பேசாம சக்தி கிட்ட சொல்லிடலாமா? சக்தி படிச்சவ, அவகிட்ட சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல சக்தியால மட்டும்தான் முடியும். இத நம்ம சக்தி கிட்ட சொல்லி அதனால அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்ப என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம். போட்டு சாகுறமா. என்னக்கா? சக்தி, நம்ம அப்பா இருக்கார்ல, என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? என்ன புதுசா எல்லாரும் அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி தேவையில்லாம துர்கா ஆரம்பிச்சா, இப்ப காலங்கத்தால நீ ஆரம்பிச்சிட்ட. அந்த ஆள் பேரு சொல்லி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சக்தி, இல்ல இல்ல, துர்கா நம்ம அப்பா பத்தி ஏதோ விளையாட்டா பேசிட்டா. நீ இவ்ளோ கோவப்பட்டா அவ பயந்துருவால. சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு புரியுற மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா சொல்ல. அதுதான் இப்போ சொல்ல வந்த. அத சொல்றியாக்கா? சாரிக்கா, நீயும் அந்த ஆளை பத்தி ஏதாவது பேச போறியோன்னு டென்ஷன் ஆயிட்ட. சாரிக்கா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். துர்கா கிட்ட இனிமே பேசும்போது நான் பொறுமையாவே பேசுறேன், சரியா? அப்பான்னு ஆரம்பிச்சாலே இவ்ளோ கோவப்படுறாளே. இதுல அந்த பத்திரத்தை கொடுத்தாரு, நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா இவளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியல. என்னடி, எதுக்கு அப்படி பார்த்துட்டு நிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ எதுக்காக நடிக்கிற, என்ன மறைக்கிறன்னு எனக்கு எல்லாம் தெரியும்.
என்ன சொல்ற நீ? என்ன தெரியும் உனக்கு? நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது நான் தான் பார்த்தனே, கிணத்துக்கிட்ட நின்னு நீ சார் கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அத பத்தி நீயா என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா உன் மனசுல ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அத நீ தான் சொல்லணும். என்கிட்ட கேட்டா சொல்லுக்கா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய் சும்மா வேலைய பாரு. அக்கா, சார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? சொல்லிட்டு போக்கா. சொல்லிட்டு இருந்தாரு சாம்பார்ல உப்பு பத்தல, உன்னை கொஞ்சம் உப்பு போட சொல்லி. சிரிப்பு வரலக்கா. சிரிப்பு வரலனா போடி. இங்க பாரு, இஷ்டம் இல்லனா நீ சொல்ல வேண்டாம். ஆனாலும் நான் அதை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல போய் கதவை தர. ஏன் எல்லாரும் இப்படி திகச்சு போய் நிக்கிறாங்க? என்னாச்சு? யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? திரும்ப இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை தான் நான் சொல்றது? வட்டி ரங்கநாயகி பையன் மேல. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட வாங்காம உங்க எஸ்ஐ திருப்பி அனுப்பியிருக்காரு. இன்னும் அவரு பிஸியா தான் இருக்காரா? இன்னைக்கு டியூட்டிக்கு வருவாரா மாட்டாரா? நீ எங்க மங்க? சாந்தாக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ யாரும் வாங்கலல்ல, அதான் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். யாரு அது? ஆமா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோமா, அது அவங்க வாங்கல. யார் மணி? உனக்கு என்ன பிரச்சனை? டியூட்டி அவர்ஸ்ல, அதுவும் ஸ்டேஷனுக்குள்ள யூனிஃபார்ம் கூட ஒழுங்கா போடலனா அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, இங்க நான் எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி தர தேவையில்லை. நீ எதுக்கு வந்தன்னு மட்டும் சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட வாங்காம திருப்பி அனுப்புனது அது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபிசி செக்ஷன் 154 Code of Criminal Procedure. If a person is refused by an officer in charge of your police station to register his or a report, then such person has an option to send the content of the information of crime in written form to the concerned superintendent of police via post, so that the information could be recorded and investigated. வட்டி ரங்கநாயகி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சாந்தமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட வாங்காம நீங்க திருப்பி அனுப்பியிருக்கீங்க. நானா? நீங்க தான். வட்டி ரங்கநாயகிக்கு நீங்க பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். அவங்க பையன் மேல கம்ப்ளைண்ட நான் தரேன். நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வர நான் தயார். எவ்வளோங்க ஆச்சு? சார், அத சிட்டையில கணக்கு வச்சு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அது டிஃபனுக்கு சாந்தாக்கா, இதுக்கு கொடுக்கணும். பழைய சாப்பிடாம சும்மா காசு கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு என்ன வருமானம் வந்தா சரிதான். சாம்பார் குடுமா? இந்த கொண்டாரனே. எவ்வளோங்க? 50 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க.
எல்லாம் சரியாதாங்க இருக்கும். நீங்க ஒரு தடவை பாருங்க. யார் யாருக்கோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு வரீங்க. இந்த 50 ரூபாய் கரெக்டா கொடுத்துருக்க மாட்டீங்களா? எல்லாம் சரியாதான் இருக்கும். என்னங்க அம்மா ஸ்டேஷன்ல இருந்து ரைட்டர் பேசுறேம்மா. ஓ நீங்களா? சொல்லுங்க. அம்மா அது வந்து என்ன என்ன விஷயம்? ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்மா. விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லவே பயமா இருக்குமா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நம்ம வெற்றி தம்பி மேல ஒரு கேஸ் வந்திருக்குமா. என்ன சொல்றீங்க? அது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமா. இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாருமா. வெற்றி மேல கம்ப்ளைண்டா? ஆமாமா. யார் யாது? என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? தம்பி அடாவடியா வட்டி வசூல் பண்ணுதான், ஆளு வச்சு வேற அடிக்குதான். ஏய், என் பையன் தேவையில்லாம யார் மேலயும் கை வைக்க மாட்டான். எவாவ சும்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ? அவ அட்ரஸ் என்ன, போன் நம்பர் இருக்கா? எனக்கு எல்லாமே இப்பவே தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணோட பேர் அட்ரஸ் எல்லாம் தெரியலம்மா. கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் தான் வாங்கினாரு. அந்த கம்ப்ளைண்ட பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுறோமா. உடனே உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்கம்மா. என்னன்னு பார்த்துட்டு உடனே கூப்பிடுங்க. என்னடி அது? என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லக்கா, பணம் எண்ணிட்டு இருந்தேன் பாரு. துர்கா, அக்கா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, என்ன அது? அட ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா? அது சக்தி கணக்கு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாரு, இப்ப 2 பேரும் என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? எல்லாரும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் தெரிஞ்சிருந்துமே நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்போ இவ உன்கிட்ட என்னமோ கேட்டான், நான் வரவும் டக்குன்னு பேச்ச மாத்திட்டான். ஒண்ணும் இல்ல. அது வேண்டாம், நீங்க யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சக்தி பாரு, உன்னால அவ கோச்சிட்டு போறான். எல்லாம் உன்னாலதான். சும்மா விளையாடிட்டு. சக்திகா, சக்திகா. மசாலா தீந்து போச்சு, என்ன பண்றது? அந்த பச்சை டப்பால தான் இருக்கும். எந்த பச்சை டப்பா? அங்கதான் இருக்கும், போய் பாரு. சாந்தக்கா, உங்க புருஷன் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ரங்கநாயகி கிட்ட வாங்கின அத்தனை கடனையும் திரும்ப கொடுத்துற சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்மள பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. நம்ம ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நாம முதல்ல சரியா இருக்கணும். இத சொல்லத்தான் நீ இப்ப வந்தியா? நான் தான் நடந்தது நடந்து போச்சு விட்டுருன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப எதுக்குடி இந்த கம்ப்ளைண்ட் விஷயம் எல்லாம்? நீங்க கொடுக்க போனீங்களே கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட பத்தி நான் பேசல. இப்போ நான் கொடுத்துட்டு வந்திருக்கேனே கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? பொம்பளைங்க கம்ப்ளைண்ட கொடுக்க வந்தா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அதான் நானே ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீ போனியா? எப்படி? இங்கதானே இருந்த? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்களாமா? நான் கொடுத்த குடுல நல்ல ஸ்ட்ராங்காவே கம்ப்ளைண்ட வாங்கிட்டாங்க. இனிமே அவங்களால தப்பிக்கவே முடியாது. சாந்தக்கா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து மக்களை டார்ச்சர் பண்றதே ரொம்ப தப்பு. இதுல மிரட்ட வர செய்யறாங்களா? இதெல்லாம் பார்த்தா இந்த சக்தி சும்மா விட மாட்டான். ஆமா, இவ பெரிய வக்கீலு, இன்னும் பரீட்சையே எழுதல, வாய் கிழிய சட்டம் பேசுறா. ஏய், உனக்கு எதுக்குடி இந்த வேலை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.